Hey guys, welcome back to this story. வழக்கம் போல இந்த வாரம் நான் சில காமெடி சம்பளத்தை தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க 3 நாளா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப மனுஷங்களுக்கு தூக்கம் வராமாங்க? என்னன்னாலும் நீங்க இப்படி பண்ணிட கூடாதுங்க. மண்டையில பாருங்க, பாதி கருப்பு முடி அப்படியே தெரியுது. இன்னும் நிறைய பூசிட்டு வாங்க. 1.5 டன் வீட்டு தூக்கிட்டு போறாங்கல்ல, அத 2 ஆள் சப்போர்ட்டோட சேர்ந்து போயிட்டு இருக்காங்க சார். உங்களால நடக்கவே முடியாது, எப்படி ஆடுவீங்க சார்னு கேட்டா நின்ன இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறாரு சார். பூரி போட்டா அவர் கேமிங் சேர்ல உட்காந்துதான் பூரி போடுவோன்னு ஒத்த கால நின்றுட்டு இருக்காரு. நான் என்ன பண்ண முடியும்? நாலு நாளா போட்டோ எடுத்து இன்னி வரைக்கும் முடியல. நான் இந்த அளவுக்கு எடுக்கிறதே பெரிய விஷயங்க. பூ வாங்கலான்னு போனா பூக்கும் பூக்க என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க. எல்லாம் 2 அடி டிஸ்டன்ஸ் சுட்டு நிக்கிறானுங்க சார். அவர் மண்டையோட ஸ்டைல பார்த்து தாங்க இங்க பல பேர் வழுக்கி விழுந்து எந்திரிக்க முடியாம கிடக்குறாங்கிறனே. நடைப்பயிற்சி மட்டுமா, தாண்டும் பயிற்சியில சேர்த்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு என்ன போட்டு திட்டுறீங்க? நான் இந்த பாக்கெட்ல வைக்கிற பர்ஸையே அந்த பாக்கெட்ல தேடி மறந்து சுத்திட்டு இருக்கிறேன் சார். ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்தா பரவாயில்ல, தென்னந்தோப்புல போயிட்டு ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல திருவிழா அப்ப கேட்டு எவ்வளவு உத வாங்கி இருக்கிறேன் தெரியுங்களா? அதெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டாம். பின்ன போக போற பிளைட்டோட இன்ஜின்ல லைட் அடிச்சு பார்த்தா உட்காந்துங்கிற பேசஞ்சருக்கு பதட்டம் வருமா இல்லையாங்க? இப்படி அற்புதமான கலையை கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட காமிச்சு சைன் வாங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் சார். ஒரு வித்தியாசமான ஜக்கு போலன்னு இவங்களும் வித்தியாசமா ஊத்தி ட்ரை பண்ணிருக்காங்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அதை எடிட்டர் பாத்துக்கிட்டுனா பரவாயில்ல. இருக்கிறது எல்லாத்தையுமே எடிட்டர் தான் பார்க்கணும். அப்புறம் கேமராமேன் எதுங்க? கேமராவே இல்லாம காத்துல விசிறிட்டு இருக்க எடிட்டா. ஏரியாவில ஸ்டைலான 3 பேர்னு அவங்க மட்டும் தான். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மறந்துடுவீங்க. கப்ப திறந்தது மட்டும் தாங்க தெரியும், மீதி எதுவுமே ஞாபகம் இல்ல. வெங்காய தோசை வேணும், ஆனா வெங்காயம் வேணாம். என்ன பண்ணலாம்? அவருக்கு பாவம் என்ன அவசரமோ தெரியல, கத்திரிக்கோல் எடுத்து சொறி வண்டி ஓட்டின்னு போய் நிறுறாரு. சும்மா பயங்கரமா போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க வண்டி ஓனர் போயிட்டு இருந்தாங்க சாவி வேணா சாவியை போட்ட மாதிரி போஸ் கொடுங்களா சார். இவ்வளவு பெரிய லென்ஸ் எடுத்துட்டு வந்தேன் சார். மண்டபமே என்னமோ 10 அடிக்கு 10 அடி ரூம்ல வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. பயங்கரமான பர்ஃபியூம் ஸ்மெல்லா இருக்குது. ஃபாரின் பிராண்டுங்களோ. ஒரு போட்டோகிராஃபரை கூட்டு வந்து போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துட்டா போதுமே, அந்த திட்டுறாங்க அவங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? அண்ணனோட கல்யாணத்துக்கு போயிட்டு சும்மா 500 ரூபா நோட்டை வாரி இறைச்சாரு பாருங்க. சும்மா வானவில் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டாங்க பாருங்க. லேடிஸ்க்கு நலங்க வைக்கும்போது எவ்வளவு டீசெண்டா வைக்கிறீங்க, எங்களை மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க? பந்தால அடிச்சு கீழே விழுந்தா பரிசுன்னு சொன்னீங்க, அடிச்சேன் கீழே விழுந்துச்சு, பரிசு நாங்க கொடுத்தாதான் கிளம்புவோம். சொன்னா கேளுப்பா, பிற்காலத்துல ரொம்ப வருத்தப்படுவ. அப்புறம் சொல்றான்னு சொல்லிட்டான், அவ்வளவுதான்ப்பா. சில உட்காந்து அந்த 5 வருஷம் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க திமிரு அடக்கணும் தான் அப்படி. யாரோ உங்களை வற்புறுத்தி வீடியோ எடுக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஒரு கையை மட்டும் காமிங்க, காப்பாத்திடலாம். வேட்டி கட்டின மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுக்கலாம் நினைச்சது ஒரு குத்தமாங்க. உள்ளூர்காரங்களை ஒண்ணு கூட்டி ஒரு போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா வெளியூர்காரர் குறுக்கல வந்துட்டாரு. நீ காட்டாக்கடை எவ்வளவு உள்ளது? நீ காட்டாக்கடை எவ்வளவு உள்ள? நமக்கும் காட்டாக்கடை. பாருங்க 2 பேருக்கு டிஃபரன்ஸே தெரியல. அதோ பாருங்க
வேற டிஃபெண்டர், என் வண்டி ஸ்ப்ளெண்டர், பின்னாடி இருக்குது சிலிண்டர். डिफेंडर और ये देखो स्प्लेंडर और ये सिलेंडर. நான் ஒரு இடத்துல கூட இது ஒழுங்கா வச்சு பார்த்ததே இல்லைங்க. அவரோட மனைவி ஞாபகார்த்தமா இருக்கணுங்கிறதுக்காக வலையிலையும் சேர்த்து மாட்டி வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்டெப்ல ரொம்ப அரிவகை ஸ்டெப்புங்க, ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். கூட்டு போயிட்டு நிக்க வச்சிருக்காங்க, ஜாலியா போஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. சார் சாம்பார சாப்பாட்டுல ஊத்தணுங்க, குலோப் ஜாமுன் ஊத்த கூடாது. ரெஸ்ட் ரூம் போற மாதிரி சந்தில வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா குறுக்கால பூந்து வந்துட்டாங்க சார் மேடம். சார் ஏடிஎம்ல காசு எடுக்க போறதுக்குலாம் செருப்பு கழட்டி விட்டு போறாங்க சார். நம்ம ஃபீல் பண்ணி பாடுறாரு தெரியுங்களா அவரு. அங்க ஒரு லேடி கடை வச்சிருக்காங்க, என்ன கூட்டம். அதே கடை தான் இங்க ஜென்ஸ் வச்சிருக்காரு. நம்ம ஆள நம்மளே மதிக்கிறது இல்லைங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்து 45 நிமிஷம் ஆன பிறகுதான் உள்ளே போனாங்க. எதுக்கு வெறும் தட்டை கழுவுன மாதிரி வச்சுட்டு வரணும், அதுல எதனா வித்தியாசமா பண்ணுவோமே புதினா சட்னியில தேங்க்யூன்னு போட்டு வந்துருக்காங்க. அவர் ஸ்டைலுக்குலாம் ஈடு என ஊர் உள்ள யாரும் கிடையாதுங்க. பண்டமாற்று முறையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு யாருங்க சொன்னது? இப்ப வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த சின்ன வயசுல கருகருன்னு கொண்ட போற அளவுக்கு முடி வளர்ந்துச்சான்னு ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொரு மீமா அவங்க உக்காந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்கிறனே. சார் முன்னாடி பாக்கிறதுக்கு நல்லா பல பலன் ஃபங்க்ஷன் நீட்டா இருக்குதா, அப்படியே பின்னாடி கூட்டும் போய் காமிக்கிறேன் பாருங்களா. எங்க குரூப்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சில பேர் குழந்தைய பிறந்துருச்சு. ஆனா மொட்டை மாடியில உட்காந்துக்கிற இவருக்கு மட்டும் பெண்கள் மட்டும் உட்காரணும் தெளிவா எழுதி போட்டு கூட தலைவர் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. கீழே ரோட்ல ஃபுல்லா 200-500 தாலும் செதறி கிடக்குது, எதையுமே ஆனா யூஸ் பண்ண முடியாது சார். யாருமே பார்க்கல நினைச்சு நைஸ் நாப்பில் தூக்கணும், அப்படி ஊருக்கே வீடியோ போட்டு காமிச்சிட்டீங்களே சார். வாயால பேசிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு என்ன ட்ரெஸ் போட போறோம் முன்னாடியே சொல்லி ட்ரெஸ்ஸிங் கோடால தான் பேசிப்பாங்க. என்னென்ன பண்றோங்கிறத தெளிவா பேனர்ல போட்டுருணுங்க. யாரும் வந்து நாளைக்கு கேள்வி கேட்க கூடாதுல்ல. எவ்வளவு நான் தாங்க பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறது, எல்லாமே கவர் கட்டி இருக்குது, எடுக்க கூடாதுன்னா எப்படி சார் இருக்க முடியும்? மண்டை முடி எப்படி இருக்குன்னா இந்த ஷாம்பு பாட்டில் ஒரு சில்க் மண்டை வருமே அந்த மாதிரி வேணும் கேட்டிருப்பாரு போல. நீங்க இங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸை விட உங்களுக்கு பின்னால 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாருங்க. நாங்க கேம்லின் பாக்ஸை விட பெரிய பெரிய பாக்ஸ், எங்களுக்கு எல்லாம் பணக்கார பாக்ஸே கேம்லின் தாங்க. சார் என்ன ஆனாலும் சரி லேடிஸ் கையை டச் பண்ணவே மாட்டாரு அவரு. நம்ம ஒரு டான்ஸுங்கிறீங்க, சும்மா வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுறாரு. ஏங்க யாருமே என் கூட இல்லைன்னா கர்டைன்ஸ் கூட இருக்க மாட்டேங்குது, கிளம்பி போறேன்னு போதுங்க. இத்தனை நாள் நாங்க எக்ஸாம் எழுதுவோம், டீச்சர் டீ குடிப்பாங்க, இப்ப அந்த டீச்சரே நான் தான். கடைசி நாள் பிரிய போற வருத்தம்லாம் ஓகே, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தாண்டவனே தான் அழுவுறீங்க, அதே மாதிரி தாண்டவனே சிரிக்கிறீங்களே எப்படி? காரை பத்திரமா பாத்துக்கோப்பான்ட்டு கையில ஒப்படைச்சு அனுப்புனேன். வீடு கட்டுற செலவை விட ஃபவுண்டேஷன் போடுற செலவு அதை விட அதிகம் ஆயிருக்கும் போலீங்களே. ஃப்ளைட்ல போய்
போயிருக்கிறார் சார். அதுவும் பன்னீர் சாண்ட்விச் வாங்கிட்டு போயிருக்கிறார். சும்மா அதெல்லாம் போட தேவையில்லையா ரீல்ஸா? கரெக்டான போட்டோவை கரெக்டான இடத்துல மாட்டி வச்சிருக்கீங்க சார். வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.